பிரசாத் குடும்பம்னா அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மரியாதை. அதுக்கு காரணம் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே வீட்ல ஒத்துமையா அன்பா இருக்கிறது தான். பிரசாத்துக்கு 3 மகன்கள். கஷ்டமான வாழ்க்கை. ஆனா அந்த 3 பேரும் உழைச்சு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வாழ்க்கையை ஓட்ட பத்தவே இல்ல. இதனால அந்த வீட்டு 3 மருமகள்களும் சொந்தமா ஏதாவது வியாபாரம் பண்ணணும், தன்னோட குடும்பத்துக்கு ஆதரவா நிக்கணும்னு முடிவெடுத்தாங்க. மாமா, அத்தை, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம். ஆனா எங்க முடிவை அமல்படுத்துறதுக்கு உங்க அனுமதி வேணும். என்னம்மா அனாமிகா, இந்த வார்த்தை சொல்லிட்டு உன் பேச்ச நாங்க என்னைக்காவது மீறி இருக்கோமா? உங்க யோசனை எல்லாம் எப்பவும் குடும்ப நலனுக்காக தானே இருந்திருக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க எடுத்த முடிவு என்னது? மாமா, நம்ம குடும்ப நிலைமை இப்போதைக்கு எதுவும் சரியில்லை. ரமேஷ் மாமா, சுரேஷ், அருண் எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் செலவு அதிகரிச்சதுனால நம்ம குடும்பத்தை நடத்துறது கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனாலதான் நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது சின்னதா வியாபாரம் பண்ணலான்னு இருக்கோம். வியாபாரமா? நீங்களா? நீங்க வெளிய போய் வியாபாரம் பண்ண போறீங்களா? ஊர்ல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் பிள்ளைங்க சம்பாதிக்காம மருமகள்களை ரோட்ல விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அத்த, இந்த மானெல்லாம் நம்ம பசிய போக்காத அத்த. இப்படியே போச்சுன்னா நம்ம கடன்ல மூழ்கி போயிடுவோம். அப்போ கடன்காரங்க வீட்டு முன்னாடி வந்து சத்தமா பேசினாங்கன்னா அப்ப போற மானத்தை விட நம்ம கஷ்டப்பட்டு கௌரவமா சம்பாதிக்கிறதுல வர்ற மானம் ரொம்ப பெருசு. எனக்கு உங்க அனுமதி வேணும் அத்த. உங்க சப்போர்ட் இருந்தா பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம். ஆமா அத்த, இந்த காலத்துல எங்கள மாதிரி பொண்ணுங்க பார்க்காத வியாபாரமே இல்ல. நான் தான் ஆன்லைன்ல பாக்குறேனே. எத்தனையோ பேர் வீட்லயே இருந்து வியாபாரம் பண்ணி நல்லா முன்னேறாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க பேச்ச ஆரம்பிக்கும் போதே ரமேஷ், சுரேஷ், அருண் அங்க வந்தாங்க. ஆனா 3 பேரும் அவங்க வந்ததை பார்க்கவே இல்ல. அன்பே அனாமிகா, என்ன சீரியஸா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அந்த டிஸ்கஷன்ல நாங்க எல்லாம் எப்படி? நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? அப்படின்னா நாங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டீங்க தானே? ஆமா ஆமா, உன் நம்பிக்கையான பேச்ச பாக்கும்போது எனக்கும் உன் மேல நம்பிக்கை வருது. ஆனா என்ன வியாபாரம் பண்ணலான்னு இருக்கீங்க? அதுக்கு முதலீட எங்க இருந்து எடுக்கலான்னு இருக்கீங்க? நாங்க பெருசா முதலீடு இல்லாத மாதிரியான வியாபாரத்தை தான் நினைக்கிறோம். நம்ம வீட்டு தோட்டத்துல நிறைய காய்கறி விளையுதுல்ல, அத வச்சு ஊறுகாய் செஞ்சு அதை விக்கலான்னு இருக்கோம். அப்படியா? நல்ல யோசனை தான். அவனி சூப்பரா சமைப்பா, அஞ்சலியும் ரொம்ப நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவா. நான் கூட உங்களுக்கு உதவி செய்யறோம் அண்ணி. நம்ம தோட்டத்துல விளையிற காய்கறிய வச்சு ஊறுகாய் பண்ணலாம். சரிம்மா, உங்க இஷ்டம் தான் என் இஷ்டமும். என் மருமகளுங்க இவ்ளோ பொறுப்பா பேசும்போது நான் தடுக்க போறேனா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க. இப்படி அனாமிகா, அவனி, அஞ்சலி ஊறுகாவை செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வானத்துல இருந்து பயங்கரமான மழை வந்தது. இடி மின்னல்னு பயங்கரமா பெஞ்சுது. அளவுக்கு அதிகமான மழையால அணை பெருகி வெள்ள நீர் ஊருக்குள்ள வந்தது. பிரசாதோட பழைய வீட்டுக்குள்ள பாதிக்கு பாதி தண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. டே ரமேஷா, சுரேஷா, அருண், சீக்கிரம் வாங்க. வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு பாருங்க. கிடைக்கிற பொருளை எடுத்துக்கிட்டு வாங்கடா. அப்பா, தண்ணி வேகமா ஏறிக்கிட்டு வருதுப்பா. இது மேல ஏறி நின்னாலும் வேலைக்காகாது. நம்ம மேல் கூரை மேல ஏறி நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுப்பா. இப்படி அந்த வீட்ல இருந்த எல்லாரும் மேல இருந்த சின்ன ஷெட்டுக்குள்ள வந்தாங்க. ஐயோ, நம்ம பாத்திரங்கள், நம்ம செஞ்ச ஊறுகாய் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுதே. இன்னும் தண்ணி வந்துருச்சுன்னா நம்ம நிலைமை என்ன? அருண், என் போன் எங்க? அது மட்டும் இல்லனா வெளி உலகம் என்னன்றதே நமக்கு தெரியாம போயிடும். கரண்ட் இல்ல, சிக்னல் இல்ல, எப்படி உயிர் வாழறது? பயப்படாதீங்க, பயம் நம்மள பலவீனமாக்கிடும். அதோ அங்க பாருங்க, நம்ம பனைமரம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போகாம நிக்குது. அதிகமான தண்ணி வந்தா நம்ம பனைமரத்து மேல ஏறிடுவோம். ஆமாமா அனாமிகா, நீ சொல்றது உண்மை. அந்த பனைமரம் எங்க தாத்தா காலத்துது. எத்தனையோ வெள்ளத்தை பாத்திருக்கோம். அதோட கிளை நல்லா பெருசா பலமா இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாரும் அது மேல ஏறிடுவோம். வெள்ளம் ஊரையே சூழ்ந்துக்குச்சு. 2 நாட்கள் அந்த ஊர் முழுக்க தண்ணிலேயே ஊறிட்டு இருந்தது. பிரசாதோட குடும்பம் மட்டும் கூரை மேல இருந்த ஷெட்லயே தங்கிட்டாங்க. ஆனா பசி அவங்கள ரொம்ப துன்புறுத்துச்சு. ஆனா அனாமிகா மனசுக்குள்ள எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அவ பனைமரத்து கிளைகளை பார்த்து ஒரு விஷயத்தை யோசிச்சா. மாமா, அத்தை, கொஞ்சம் அங்க பாருங்களேன், தண்ணிய ஊத்து பாருங்க. அந்த பனைமரத்துக்கு கீழே இருக்க தண்ணில ஏதோ துள்ற மாதிரி இருக்கு. என்னம்மா அது? கிளை ஏதாவது உடைஞ்சு விழுந்திருக்கும். மாமா, நல்லா பாருங்க, அது கிளையெல்லாம் இல்ல, அது எல்லாமே மீன்கள். அப்படியா? நிஜமாமா நீ சொல்றது? அட, பக்கத்துல குளம் ஒண்ணு இருக்கு. ஆமா மாமா, நீங்க சொல்றது உண்மைதான். குளத்துல இருந்து இங்க வந்திருக்கோம்.
அந்த மீன்கள் எல்லாம் நம்ம பனைமரத்தை சுத்தியே ஏன் மேயுதுன்னு கவனிச்சுங்களா? அதுங்க ஏன் அங்க சுத்துதுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அனாமிகா. பனை மரத்துல இருக்க பனம்பழங்கள்லாம் அந்த மழையில நல்லா வெடிச்சு இருக்கும். அதுல இருக்கிற தித்திப்பு வாசனைக்கு அதை சாப்பிடுறதுக்கு குளத்துல இருக்கிற மீன்கள் எல்லாம் இங்க வந்திருக்கு. என்னது, நிஜமாவே மீன்கள் பனம்பழம் சாப்பிடுமா? சாப்பிடுங்க அவனி. பனம்பழத்தோட வாசனை நிறைய தூரம் வரைக்கும் போகக்கூடியது. அதனாலதான் மீன்கள் எல்லாம் வேற எங்கேயும் போகாம நம்ம பனைமரத்து கீழேயே இருக்கு. அந்த மீன்களை பிடிச்சு நம்ம சாப்பிடலாம். நமக்கு சாப்பாடு பிரச்சனை தீர்ந்து போயிடும். எனக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கு. ரமேஷ், சுரேஷ், இந்த ஷெட்ல நம்மளோட பழைய வலை ஏதாவது இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க முடியுமா? அண்ணே, இந்த ஷெட்டுல பழைய சாக்கு கோணி தான் இருக்கு. அதை வச்சு நம்மளால மீனை பிடிக்க முடியும். ரொம்ப நல்லது அருண். நம்ம இந்த மீன்களை பிடிச்சு வெறும் நம்ம பசிய மட்டும் போக்கிக்காம அக்கம் பக்கத்துல மத்தவங்க பசியையும் போக்குறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இந்த வெள்ளத்தால யாருக்கும் சாப்பாடு சரியா கிடைச்சிருக்காது. வாவ், வெள்ளத்துல மீனா! சூப்பர்! ஓ, ஐடியா சூப்பரா இருக்குக்கா. வீட்லயே இருக்கிறவங்க எல்லாம் சப்பாத்திய சாப்பிட்டு கடுப்பாயிருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா மீன்களை கொடுத்தோம்னா சந்தோஷப்படுவாங்க. ரமேஷும் சுரேஷும் வலைய ரெடி பண்ணாங்க. அவங்க பனைமரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு தண்ணில வலைய போட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு கூடையில பெரிய பெரிய மீன்கள் கிடைச்சது. அந்த மீனுடைய உடல் முழுக்க பனம்பழம் சாறு நிறைஞ்சு இருந்ததால அதுல பிரத்யேகமான வாசனையும் இருந்தது. பனைமரத்துல இருந்து மீன்களை பிடிக்கிறது ரொம்ப சுலபமா இருந்தது. ஏன்னா பனைமரத்தை விட்டு அந்த மீன்கள் எங்கேயும் அசையாம அங்கேயே சுத்திட்டு இருந்ததுங்க. 3 மருமகள்களும் சேர்ந்து டெரஸ் மேல ஒரு சின்ன விறகு அடுப்ப செஞ்சு வெள்ளை தண்ணி படாம காஞ்ச விறக வச்சு சமைச்சாங்க. அக்கா, மீன்கள்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம கிட்ட இருக்க அந்த பழைய ஊறுகாவோட மசாலாவை இதுல தடவினா எப்படி இருக்கும்க்கா? ரொம்ப நல்லா இருக்கும் அவனி. நீ அந்த மீன்களை சுத்தம் பண்ண. அஞ்சலி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் சத்தமா சொல்லு, நம்ம பனை மரத்துக்கு கீழே ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்குதுன்னு. வேணும்னா படகுல வந்து புடிச்சுக்கலான்னு சொல்லு. ராமராஜா அண்ணே, சுப்பையா அண்ணே, கேக்குதா? எங்க மரத்துக்கு கீழே மீன்கள் வந்திருக்கு. எவ்வளவு வேணுமோ வந்து புடிச்சிட்டு போங்க. வேணுங்கிறவங்க படகுல வாங்க, குறைஞ்ச விலைக்கே தரோம். வெள்ளத்துல சிக்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்கள்னு சொன்னதும் உடனே வந்துட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அவங்களோட சின்ன சின்ன படகுகளை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க வந்தாங்க. வந்தவங்க நேரா பிரசாத் கிட்ட வந்து, பிரசாத் ஐயா, நிஜமாவே மீன்கள் இருக்கா? இந்த 3 நாளா வேக வச்ச உருளைக்கிழங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மீனை கொடுக்குறீங்களா? இருக்குப்பா, இருக்கு. என் பெரிய மருமக கண்டுபிடிச்சதுதான் இது. அந்த பனை மரத்துக்கிட்ட ரமேஷ் இருக்கான், அவன் மீனை கொடுப்பான்பா. சார், வெறும் பச்சை மீன் மட்டும் இல்ல, வேணும்னா எங்க டெரஸ்லயே சுட சுட மீன் குழம்பையும் செய்யறோம். இந்த விறகு அடுப்புல செஞ்ச குழம்ப சாப்பிட்டா இந்த குளிருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு 2 கிலோ மீன், ஒரு பாக்ஸ்ல மீன் குழம்பு கொடுங்க. அனாமிகாவும் அவனையும் கடகடன்னு மீனை பார்சல் பண்ணி கொடுத்தாங்க. அஞ்சலி பணத்தை வாங்கிக்கிட்டா. இந்த மழையில கூட அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. 10 நாட்கள் இப்படியே போச்சு. வெள்ளம்லாம் போய் அந்த ஊர் மறுபடியும் நார்மல் ஆச்சு. ஊர் மட்டும் கிடையாது, பிரசாதோட குடும்பமும் அவரோட வீடும் கூட சாதாரணமா மாறுச்சு. ஆனாலும் மழை தண்ணி போனாலும் அந்த ஊர் மக்கள் அலைக்கடல் மாதிரி மீன் வாங்க வந்துட்டாங்க. அந்த மீன் குழம்போட ருசி பிடிச்சவங்க மழை போனாலும் சரி ரெகுலரா பிரசாதோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அக்கா, கவனிச்சிங்களா? மழை நின்னாலும் நம்ம வீட்டுக்கு வர்ற ஜனம் நிக்க மாட்றாங்க. நேத்திக்கே பக்கத்து ஊரு பிரசிடென்ட் வந்து 5 கிலோ மீனை வாங்கிக்கிட்டு போனாரு. ஆமாங்கா, மழையில நம்ம ஆரம்பிச்ச வியாபாரம் இப்ப நமக்கு பெர்மனன்ட் பிசினஸ் ஆயிடுச்சு. பனைமரத்துல இன்னும் காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கு. அந்த பனைமரத்து கீழே கொலை மாதிரி உருவாகி அதுல எல்லா மீன்களும் தங்கிடுச்சு. அந்த கடவுள் நமக்கு ஆபத்து காலத்துல ஒரு வழிய காமிச்சிருக்காருமா. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த குளமும் காஞ்சிடும். நம்மளே அது கீழே ஒரு குளத்தை வெட்டினா என்ன, நம்ம மீன் பண்ண மாதிரி அமைக்கலாம்ல. அனாமிகா, சூப்பர் யோசனை. நான் இன்னைக்கே அந்த பனைமரத்தை சுத்தி அழகான குளத்தை வெட்ட ஆரம்பிக்கிறேன். கஸ்டமர்ஸ் அங்க உட்காந்து நிம்மதியா மீன் வாங்கலாம். அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே மீன் வாங்குவாங்க. ஆமா அண்ணா, ஆன்லைன்ல நம்ம லொகேஷனையும் போடுறேன். பட்டணத்துல இருந்து வர்றவங்களுக்கும் இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையா? நான் கூட அஞ்சலிக்கு உதவி செய்யறேன். நம்ம பிராண்ட் நேம் பனைமரத்துக்கு அடியில மணமணக்கும் மீன் குழம்பு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த பனைமரத்தை சுத்தி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிரியேட் ஆச்சு.
அந்த ஊர்ல இருக்கவங்க மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, பட்டணத்துல இருக்கிறவங்க, இப்படி எங்கெங்க இருந்தோ எல்லாரும் வந்து இவங்களோட மீன் குழம்ப சாப்பிட்டாங்க. என்னங்க பாத்தீங்களா, நம்ம வீடு மூழ்கும் போது அழுத, ஆனா இன்னைக்கு என் மருமகளுங்க ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்தி நமக்கு ஒரு அவகாசத்தை கொடுத்துருக்காங்க. ஆமா சாரதா, நம்ம மருமக அனாமிகாவோட இதய தைரியம்தான் நம்ம எல்லாரையும் இங்க இப்படி வச்சிருக்கு. நமக்கும் அவள மாதிரி மன உறுதியும் தைரியமும் வேணும். மாமா, நம்ம இன்னைக்கு நம்ம பழைய வீட்டை மறுபடியும் ரிப்பேர் பண்ணணும். குளத்துல தரமான மீன்கள் தான் வளருது. இதுக்கெல்லாம் அந்த பனைமரம் தான் காரணம். ஆமா மாமா, நம்ம பனைமரம் நமக்கு உண்மையிலேயே உதவி செஞ்சிருக்கு. அக்கா, இன்னைக்கு ஆர்டர்ஸ் கூட அதிகமா இருக்கு. நிறைய மீன் வேணும். எல்லாரும் இங்க பாருங்க, ரமேஷ் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாரு. அவனே மசாலாவெல்லாம் ரெடி பண்ண. அது மட்டும் இல்ல, நமக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் நம்மளோட நாணயம் மட்டும் குறையவே கூடாது. கஸ்டமர்ஸ்க்கு தரமான மீன் குழம்ப என்னைக்கும் நம்ம கொடுக்கணும். அனாமிகா, உன்னோட பொறுமை, உன்னோட புத்திசாலித்தனம் நம்ம குடும்பத்தை இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரமேஷ், ஒத்துமை இருக்கிற இடத்துல எதை நினைச்சாலும் அதை சாத்தியமாக்கலாம். மத்த மருமகளுங்க உதவியா இருந்தாங்க, நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. இப்படி 3 மருமகள்களும் தங்களோட விவேகத்தாலையும் வேகத்தாலையும் சீக்கிரமாவே வெற்றியை எட்டி பறிச்சாங்க. அந்த பனைமரம் வெறும் பனைமரமா மட்டும் இல்லாம இவங்க எல்லாருக்கும் ஒரு மூல ஆதாரமா, இவங்க குடும்பத்துக்கே குலதெய்வமா மாறி போச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ஒரு ஊர்ல சாரதா பிரசாத் தம்பதி ஒரு பெரிய வீட்ல வாழ்ந்து வந்தாங்க. ரமேஷ் மனைவி அனாமிகா. அவ ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. பணம் இல்லனா கூட பண்பும் பற்றும் நிறைந்த ஒரு பெண்ணு. சுரேஷ் மனைவி அவனி, அருண் மனைவி அஞ்சலி. 2 பேரும் பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தாங்க. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்ற மாதிரி பிறக்கும் போதே கஷ்டம் தெரியாம பிறந்தவங்க. அனாமிகா ரொம்ப புத்திசாலி பொண்ணு, பொறுப்புள்ள பொண்ணு. ஒவ்வொரு அடியையும் பார்த்து நிதானமா யோசிச்சுதான் எடுத்து வைப்பா. ஆனா அவனிக்கும் அஞ்சலிக்கும் பணத்திமிரு அதிகம். வீட்ல வேலை செய்யணும்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. எந்த வேலை செய்யணும்னாலும் வேலைக்காரங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சுயமா எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு மழை காலமும் ஆரம்பிச்சிருச்சு. வானம் கருமேகங்களால சூழ்ந்து இருந்தது. எங்க பார்த்தாலும் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெஞ்சுது. இடி மின்னலோட சில்லுன்னு காத்தும் அடிச்சுது. வானிலை ரொம்ப சிலுசிலுன்னு மாறுச்சு. என்னவோ வானம் இன்னைக்கு கருகருன்னு இருக்கு. வானத்தை பார்க்கவே பயமா இருக்கு. அனாமிகா, இப்படி வாமா. வந்துட்டு இருக்கேன் அத்தை. எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏதாவது வேணுமா? மழை வர மாதிரி இருக்குமா, காத்து கூட பயங்கரமா அடிக்குது. தோட்டத்துல காலையில போட்ட வத்தலு அப்பளம்லாம் எடுத்து உள்ளவே, மழை வர மாதிரி இருக்கு. அப்படியே எல்லாரோட ரெயின் கோட்டு கொடையெல்லாம் எடுத்து எல்லாரும் யூஸ் பண்ண வெளியே வைமா. யாராவது வெளியே போனா எடுத்துட்டு போக மறந்துடுவாங்க. சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே செய்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பொறுப்பா எடுத்து வச்சா அனாமிகா. ரெயின் கோட்டு கொடைய கூட வெளியே எடுத்து வச்சா. பிரசாத் வாசல்ல உட்காந்துக்கிட்டு கண்ணாடிய மாட்டிக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு. இந்த மழை காலம் முழுக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது நோய் வர்ற காலம். எங்க தண்ணி தேங்கினாலும் கொசு வருது. அது நம்மள கடிச்சு டெங்கு வருது. ஜன்னலை மூடி வைக்கணும். தேவையில்லாத தண்ணிய கீழே ஊத்தணும். சுடு தண்ணிய குடிக்கணும். காய்ச்சி வடிகட்டி. இல்ல காரணம் இல்லாத ஜுரம் வரும்மா. ஆமா மாமா, நீங்க சொல்றது உண்மைதான். நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன் மாமா. தண்ணிய காய்ச்சி வடிகட்டி பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிடுறேன். சாயந்தரம் கொசு வராம இருக்க கொசுவத்திய முன்னாடியே ஏத்தி வச்சிடுறேன். அவனியும் அஞ்சலியும் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தாங்க. 2 பேர் கையிலயும் செல்போன் இருந்தது. அவங்க கையில இருக்கிறது லேட்டஸ்ட் ஹை எண்ட் மாடல். அவங்களுக்கு வீட்டை பத்தியோ வானிலைய பத்தியோ எந்த ஒரு கவலையும் கஷ்டமும் கிடையாது. என்ன இது, வீடு முழுக்க ஏதோ வினோதமா வாசனை வருது. ரூம் ஃப்ரெஷ்னர் ஏதாவது அடிக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, மழை வருது இல்லையா, மழை துளி மண்ணுல பட்ட உடனே வர்ற மண் வாசனை அது. கிராமத்துல இருக்கவங்களுக்கு அந்த வாசனை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அடைச்ச இந்த மழை ஒண்ணு எப்ப பார்த்தாலும் பெஞ்சுக்கிட்டே வெளியில போகணும்னா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு ஷாப்பிங் கூட பண்ணவே முடியல அத்தை. எங்க சிட்டில டாக்ஸி இருக்கு, வெளியே எங்க வேணா போகலாம். ஆமா அஞ்சலி, கிராமத்துல அந்த மாதிரி வசதி எதுவும் இல்லதான். ரோடெல்லாம் சேரா இருக்கும். ஆனா மழை பெஞ்சாதானே நமக்கு லாபம். மழை காலத்துக்கு வந்தா மட்டும்தான்
விவசாயிகளுக்கு கொண்டாட்டம், நம்ம சாப்பிடுறதுக்கு ஆரோக்கியமான சாப்பாடும் கிடைக்கும். மழை இல்லனா பஞ்சம் வந்துருமே. ஓ, பெரிய விவசாய மனோன்மணி வந்துட்டா எங்களுக்கு புத்திமதி சொல்லறதுக்கு. உனக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு பேசுற? எங்க அப்பாவோட ஃபார்ம் ஹவுஸ்ல எவ்வளவு பெரிய விவசாயம் நடக்குது தெரியுமா? உங்கள மாதிரி ஆளுங்க இல்ல, மெஷின்ல. எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். மழை வந்தாலும் மழை வரலனாலும் வேலை நடக்கும். எங்க அப்பா பல லட்சங்கள் செலவு பண்ணி அந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காரு. ஆமா, எங்க அப்பா மட்டும் என்ன ஏதாவது குறைச்சலா என்ன? எங்க அப்பா கிட்ட எதை சொன்னாலும் சிட்டில இருந்து அடுத்த செகண்டே வர வச்சிருவாரு. அவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவருக்கு. மழையெல்லாம் எங்களை எதுவும் பண்ணாது. பணம் இருந்தா எல்லாம் வந்துராதுடிமா. உனக்கு இன்னும் உலகம் தெரியல. இயற்கை முன்னாடி நம்ம ஒன்னும் இல்ல. நம்ம பணம் இந்த பந்தா இயற்கை இதெல்லாம் அழிச்சிரும். பணத்தை வச்சு மழைய நிக்க வைக்க முடியுமா? இல்ல மழைய வர வைக்க முடியுமா? பணம் இருக்குன்னு ரொம்ப ஆடக்கூடாதுமா. இந்த நேரத்துல எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கணும். ஓகே அத்த, ஏதோ சொன்னோம். இவ்ளோ சீரியஸ் ஆவீங்களா அதுக்கு? எங்க உத்தேசம் உங்களை குறைச்சு மதிப்பிடுறதில்ல. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே பெரிய சத்தம் கேட்டுச்சு. வானத்துல இடி மின்னல் அடிச்சுது. காத்துக்கு ஜன்னல் கதவு டபடபன்னு அடிச்சுக்கிச்சு. அப்பா, என்ன மழை! ஆஃபீஸ்ல இருந்து வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஃபுல்லா நனைஞ்சே போயிட்டேன் பாருங்க. இந்தாங்க டவல், சீக்கிரமா எடுத்து தொடச்சுக்கோங்க. நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன். நீங்க குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் உங்களுக்கு நீங்க சாப்பிடுறதுக்கு சுட சுட பக்கோடா செஞ்சு வைக்கிறேன். வந்ததும் நீங்க சாப்பிடுவீங்க. போங்க போங்க, கிளம்புங்க. சரி அனாமிகா, நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். எனக்கு கூட ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக கிளம்புனான். கொஞ்ச நேரத்துல அருணும் சுரேஷும் கூட நனைஞ்சு குளிர்ல வந்தாங்க. அவனி, சீக்கிரமா போய் துண்டு எடுத்துட்டு வா. குளிருது பயங்கரமா. சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாத்தணும். என்னங்க, இப்பெல்லாம் என்னால வர முடியாது. எவ்வளவு நாள் அந்த சீரீஸை முடிக்கணும்னு ராத்திரி பகலா இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க. நீங்க வேற. டவல் பீரோல இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. அஞ்சலி, எனக்கும் குளிரா இருக்கு. டவல் எடுத்து தரியா? சூடா ஏதாவது காஃபி போட்டு தாயம்மா. உங்களுக்கு தெரியாதா? விலை உயர்ந்த நெயில் பாலிஷ் காலையில தான் போட்டேன். அதுக்குள்ள என்ன கிச்சனுக்கு போக சொல்றீங்க? என்னால முடியாதுப்பா. நீங்களே போய் போட்டுக்கோங்க. இல்ல வேலைக்காரிய கேளுங்க. அதை கேட்ட உடனே அருண் சுரேஷ் 2 பேரும் தன்னோட மனைவிகள் நடந்துக்கிறத பார்த்து வருத்தப்பட்டாங்க. அனாமிகா அவங்கள பார்த்து இறக்கப்பட்டா. சுரேஷ், அருண், நீங்க கூட போய் குளிச்சுட்டு வாங்கப்பா. நனைஞ்ச துணியோட இருந்தா உடம்பு சரியில்லாம போகும். உங்க எல்லாருக்கும் பக்கோடாவும் இஞ்சி டீயும் பண்ணி தரேன். அத்தை மாமா கூட ரெடி பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் அண்ணி. இந்த நேரத்துல உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஓமா அண்ணி, தேங்க்யூ. உங்களுக்கு சிரமம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு வந்தாங்க. அனாமிகா எல்லாருக்கும் சுட சுட பக்கோடாவை செஞ்சு கொடுத்தா. சுட சுட டீயும் போட்டு கொடுத்தா. நல்ல வேலை பண்ணம்மா நீ. இந்த மழைக்கு இந்த பக்கோடா டீ ரெண்டும் சூப்பர் காம்பினேஷன். உயிரே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம்மா, இப்படிப்பட்ட மருமக இருந்தாள்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? நீ வந்தது எங்க அதிர்ஷ்டம். அந்த நேரத்துல அனாமிகா செஞ்ச பக்கோடாவையே சாப்பிட்டுக்கிட்டு அனாமிகாவையே விமர்சிச்சாங்க. அவனிக்கும் அஞ்சலிக்கும் அனாமிகாக்கு கிடைக்கிற பாராட்டு பிடிக்கல. என்னவோ இந்த பக்கோடால உப்பு அதிகமா இருக்கு. மாவு கூட சரியா கலக்கவே இல்ல. என் வீட்ல என் சமையக்காரன் சூப்பரா சமைப்பான். அவன் சாப்பாட சாப்பிட தவம் இருக்கணும். ஆமா, டீ கூட என்ன இவ்ளோ இனிப்பா இருக்கு? சக்கரை ஃபேக்டரியே இருக்கும் போலயே. இந்த மாதிரி டீ குடிச்சா என் டயட் என்னத்துக்கு ஆறுது? சரி சரி, நாளையில இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி டீ வேணும்னு கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நானு போட்டு ரெடியா வச்சிடுறேன். அப்படின்னு அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஆனா மழை இன்னும் பெஞ்சுக்கிட்டே இருந்தது. பக்கத்துல இருந்த அணை ரொம்பி ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சுது. எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்ல. ஊர் முழுக்க தண்ணியா இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை பெஞ்சதுனால கரண்ட் கட் ஆயிடுச்சு. வீடு முழுக்க ஒரே இருட்டா இருந்தது. என்ன அது இந்த ஊரு? சின்னதா மழை வந்தா போதும், உடனே கரண்ட் கட் ஆயிடுது. எங்க சிட்டில 24 மணி நேரமும் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கும் தெரியுமா? எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கு அத்தை. ஏசி இல்லாம நான் தூங்கவே மாட்டேன். ஆமா, எனக்கும் முடியாது. ஒரு நிமிஷம் கூட ஏசி இல்லாம என்னால தூங்க முடியாது. இன்வெர்டர் ஆன் பண்ணுங்களேன் மாமா. எங்க வீட்ல எப்பவும் ஜெனரேட்டர் இன்வெர்டர்லாம் இருக்கும். ஜெனரேட்டர்ல டீசல் தீந்துருச்சுமா. மத்தியானமே தீந்து போச்சு. ஊருக்குள்ள போய் வாங்க வழி இல்லல்ல. மழை இப்படி பெய்யுதே. கரண்ட் எப்ப வருமோ என்னவோ. இப்படி சொன்னா எப்படி மாமா? இந்த கொசுக்கடியில இருட்டுல நான் எப்படி தூங்குவேன்? எனக்கு பயமா இருக்கு. யாருக்காவது ஃபோன் பண்ணி டீசல வரவழைங்களேன். கவலைப்படாதீங்க, நான் லாந்தரும் சில மெழுகுவத்தியும் எடுத்து வச்சிருக்கேன்.
நான் மெழுகுவத்தியை ஏத்தி வைக்கிறேன். அதே மாதிரி பழைய சட்டியில வேப்ப இலைகளை போட்டு புகைய மூட்டுறேன். அந்த புகை கொசுவை விரட்டிடும். கிராமத்துல பவர் இல்லாதப்ப இப்படிதான் பண்ணுவாங்க. அனாமிகா சொன்ன மாதிரியே லாந்தர் விளக்கை ஏத்தி வச்சுட்டு வேப்ப இலைகளை சுட்டு புகை போட்டதால கொசு எதுவும் வரல. எல்லாரும் சேர்ந்து லாந்தர் விளக்குல வராண்டால உட்கார்ந்தாங்க. நிலைமை கொஞ்சம் சரியாச்சு. பாத்தீங்களா, பணம் இருந்தா போதுமா? கஷ்ட நேரத்துல சமய ஸ்பூர்த்தியா யோசிச்சு இப்படி ஏதாவது பண்ணணும். உங்க சிட்டி அறிவு வேலை செஞ்சுதா? அனாமிகா எவ்வளவு நல்லா யோசிச்சிருக்கா பாத்தீங்களா? இவ இல்லன்னா இன்னைக்கு ராத்திரி கொசு கடியில தூங்கியே இருக்க முடியாது. ஆமா அத்தை, அக்கா நல்லாதான் யோசிச்சிருக்கா. எங்கேயாவது உட்கார முடிஞ்சது. எங்க பணத்தால எதுவும் பண்ண முடியலதான். சுரேஷ்க்கு பயங்கர ஜுரம் வந்துருச்சு. குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தான். முகம் செகப்பா மாறிடுச்சு. என்னாச்சு சுரேஷ்? ஏன் இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்க? என்னது இது, உடம்பு இப்படி சுடுதே? எனக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது அவனே. என்னால தாங்கவே முடியல. தலை பயங்கரமா வலிக்குது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? டாக்டர் கிட்ட போகிறதுக்கு வழி கூட இல்லையே. கரண்ட் இல்ல, போன்ல சிக்னல் கூட இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அஞ்சலி, உங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆளு தானே? அவளுக்கு கால் பண்ணி ஒரு டாக்டர் வரவழைய. என் போன்ல சார்ஜ் இல்ல, சிக்னல் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. போய் போய் வருது, போன் போகலையே. கவலைப்படாத அவனி, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஜுரம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. 100 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே குறைச்சாகணும், இல்லன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிச்சனுக்குள்ளர போய் அவ வீட்ல பழகுன சில ஆயுர்வேத மருந்து ரெடி பண்ணினா. அதுல இஞ்சி, மிளகு, துளசி இலையெல்லாம் இருந்தது. கசாயம் ரெடி பண்ணா. அத சுரேஷ் கிட்ட கொடுத்து குடிக்க சொன்னான். தண்ணில துணிய நனைச்சு அத அவன் நெத்தியில வச்சான். உடம்ப தொடச்சு விட்டான். ஜுரத்தை சீக்கிரமாவே குறைய வச்சுட்டான். சுரேஷ், இன்னும் கொஞ்சம் கசாயம் குடிங்க. இது நம்ம பாட்டி காலத்து வைத்தியம். ஜுரம், சளி எல்லாம் உடனே குறையும். தேங்க்ஸ் அண்ணி. இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் அண்ணி. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ராத்திரி ஆச்சு. விடியறதுக்குள்ள மழை குறைஞ்சிருந்தது. சுரேஷ்க்கு கூட ஜுரம் பெட்டரா இருந்தது. தூங்கி எழுந்திருச்சு உட்கார்ந்திருந்தான். நல்ல வேலை, ஜுரம் குறைஞ்சிருச்சு. தேங்க்ஸ் அக்கா, நீ இல்லன்னா இது நடந்திருக்காது. நான் ரொம்ப பயந்துட்டேன். என் பணம் ஒண்ணுக்கும் உதவாம போயிடுச்சேக்கா. பரவாயில்ல அவனே, இதுல தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்லணும்? நம்ம ஒரே குடும்பம். சுரேஷ் எனக்கு தம்பி மாதிரி. நமக்கு மத்தியில பணம் வரக்கூடாது. இந்த நேரத்துல அவனிக்கும் அஞ்சலிக்கும் ஒரு ஞானம் வந்தது. பணம் இருந்தா மட்டும் சரியா போகாது. கஷ்ட காலங்கள்ல மனுஷங்களும் அவங்களோட புத்திசாலித்தனமும் தேவை அப்படிங்கறத அவங்க 2 பேரும் அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. பணம் இருந்தாலும் மனுஷங்களால தான் உதவி செய்ய முடியும். அக்கா, என்னையும் மன்னிச்சிரு. நிறைய நேரம் பேசுறேன்னு சொல்லி உன்னை அவமானப்படுத்திருக்கேன். பண திமிர்ல ஆடி இருக்க. உன்னை ஏளனமா பேசிருக்க. ஆனா நீ மட்டும் இதெல்லாம் மனசுல வச்சுக்காம கஷ்ட நேரத்துல எங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்க. ஆமாக்கா, நீ ரொம்ப நல்ல மனுஷி. உன்கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கணும்க்கா. இனிமே நாங்க கூட உன்ன மாதிரி இருக்க முயற்சி பண்றோம். எங்களை மன்னிச்சிருக்கா. இதுல நான் என்ன பண்ணின சொல்லுங்க? தப்ப உணர்றது நல்ல விஷயம். நீங்க மாறினீங்கல்ல, அது போதும் எனக்கு. இனிமேற்பாட்டு நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா இருப்போம். பாத்தீங்களா, என் மருமகளுங்க மாறிட்டாங்க. அனாமிகா, நிஜமாவே நீ எங்க வீட்டு மகாலட்சுமிமா. உன்னோட பொறுமை, அன்பு எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருச்சு. ஆமாமா, நீ எங்க வீட்டுக்கு வந்தது எங்க அதிர்ஷ்டம். உன்ன மாதிரி பொண்ணுங்க எந்த வீட்ல இருந்தாலும் அந்த வீடே சொர்க்கமாயிடும். அன்னையில இருந்து அவனி, அஞ்சலி 2 பேரும் அனாமிகாவுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. வீட்டு வேலையில கூட அவங்களால முடிஞ்சதை செய்ய ஆரம்பிச்சாங்க. பணத்திமிர கைவிட்டுட்டு எல்லார்கிட்டயும் அன்பாவும் மரியாதையாவும் நடக்க ஆரம்பிச்சாங்க. மழை காலம் முடிஞ்சு போனாலும் அவங்க கிட்ட வந்த மாற்றம் மட்டும் எங்கேயும் போகாம அவங்கள்ட்டே நிரந்தரமா இருந்தது. அந்த வீட்ல சிரிப்பு சத்தம் தான் கேட்டுச்சு. ஒரு சின்ன கஷ்டம் அந்த குடும்பத்தை இன்னமும் நெருக்கமாக்குச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.